இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேஎல் டுடே கெஸ்ஸிங் 2025. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், என்ன ஏதுங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 8857 அப்படி சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்குது. நம்ம 655 293 நம்ம கெஸ்ஸிங் எடுத்தால் அவன் 793 அப்படி சொல்லிட்டு டிஆரில் அடிக்கிறான். எல்லாமே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. சரி, நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெஸ்ஸிங் 2:30 மணிக்கு. ஆனால் இவன் ஓரளவுக்கு இன்றைக்கி மிஷின் நம்பரில் கொஞ்சம் உட்காந்துச்சு. அதில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டில் நம்ம 5, 7 அல்லது 3 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். அதில் 57 சொல்லிட்டு அப்படியே பிசியில் பாஸ் ஆனிச்சு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 3, 6, 7 அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் பட்டுச்சு. சி போர்டில் நான் 3, 6 அப்படிங்கிறது கொடுத்தேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் 5, 7, 3 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 751 அப்படி சொல்லிட்டு நான் எடுத்துருந்தேன். அதாவது நான் கொடுத்ததில் 751 அப்படி சொல்லிட்டு நான் எடுத்துருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா 337 அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் எடுத்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 5, 7, 3 அப்படின்னு கொடுத்ததில் 5, 7 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது இன்று நம்ம கொடுத்த வாட்ஸ்அப் கணிப்பில். சரிங்களா? சரி, இப்போ இதில் என்ன ரிசல்ட்டு நேற்று அப்படின்றத பார்த்தா 88 நேற்று என்னது 89 82. நேற்று 89 82க்கு இன்றைக்கி 88 57. அதாவது 8 கெட்டு 9 கெட்டு 8 கஞ்சு 2 7 அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்திருக்கு. நாளைக்கு என்ன கணக்கில் வருது, வாய்ப்பு எப்படி இருக்குது, நாளைக்கு மிஷின் நம்பரா இல்லை நம்ம கணக்கிலையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற விஷயமே. இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான விஷயமாக பார்த்தா நம்மளுக்கு நான் பர்டிகுலராக இந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது நம்மளுக்கு இன்றைக்கி 857 அப்படிங்கிறபோது 8857. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8857 அப்படின்னு நம்மளுக்கு ரிசல்ட்டு. அப்படிங்கும்போது இதில் 8957 அப்படின்னு இங்கே இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்கிறதையும் நோட் பண்ணிங்க, இந்த பக்கத்தில் இருக்கிறதையும் நோட் பண்ணிங்க. 8957 அப்படின்னா இங்கே எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8703 இது ஒரு செட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல 5850 அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருக்கிற 5850 அப்படின்னு சொல்லிட்டு இவன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன். ஓகேவா? 8857க்கு இதில் பார்த்தீங்கன்னா 8957 இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி ரிசல்ட் 8857. அப்படிங்கும்போது இங்கே 9க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 8க்கு 7. இன்றைக்கி இங்கே பி போர்டில் நம்மளுக்கு ஏ போர்டில் 8 இன்றைக்கி. அப்படிங்கும்போது உங்கள் 9 - 8 அப்படிங்கும்போது 8 - 1 7 அப்படின்றது 8703யும். அதே மாதிரி இந்த இடத்துல 9க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே அதே மாதிரி இங்கே கொஞ்சம் ப்ளஸ் அப்படிங்கும்போது 5850 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு. இது ரெண்டையும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா நம்மளுக்கு 857 அப்படிங்கும்போது இந்த மாதத்துலேயே வேறு ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா ஒரு நாள் இதில் மாற்றி எடுத்தாங்கன்னா ஒரு நாள் கொஞ்சம் மாறி எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திரும்பி இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல 357 அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கு 3க்கு 4, 5க்கு 4, 7க்கு 7 அப்படிங்கும்போது ஒரு வேளை இந்த 857க்கு ஒரு வேளை அவன்
947 அப்படின்னு சொல்லிட்டு வச்சாலும் வைக்கலாம். ஒரு வேலை இருந்தால், ஒரு வாய்ப்பாக இருந்தால் 947 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சாலும் வைக்கலாங்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். 947 ஓகேவா? சரி, நான் திரும்பவும் சொல்கிறேன், இதுக்குள்ளே தான் ஆட்டங்கள். ஒரு நாள் இதில் எடுத்தால் இன்னொரு நாள் அதில் வராது. இப்போ நேற்றும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நாளைக்கு இதுலேருந்து ஏதாச்சும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து 857க்கு இந்த இடத்துல 785 அப்படின்ட்டு அப்படிங்கும்போது 785 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்தால் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. இங்கே 578 சாரி, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 857 ரிசல்ட்டு. அப்படிங்கும்போது 857 அப்படின்னா 578. ஓகேவா? 578 உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். எனக்கு 857க்கு 578 ஒரு செட்டு எனக்கு இதில் ஜஸ்ட்டு இருக்குது. இது உங்கள் கணக்கில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே 3க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி ஏ போல் 8, 5க்கு 4, 7க்கு 7, 947, 578. இதில் தான் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. எங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கெஸ்ஸிங்கில் எடுத்துக்கங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்தபடியாகனா எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயும் எடுக்க தேவையில்லை. நிறைய இப்படியே பார்த்துக்கிட்டே போனால் நிறைய வரும். எனக்கு கொஞ்சம் பர்டிகுலராக ஒரு முக்கியமான இதை மட்டும் கொடுத்துருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத பார்த்தா நான் கொடுத்துருக்கிறது வந்து 947, 578. அடுத்து பார்த்தீங்கன்னா 8703, 5850. இதுதான் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. அதே மாதிரி 703, 947, 578, 850. நான் நம்பலாம் எடுக்கல. அதிகபட்சமாகவே வதன்னு எடுத்து நான் கொடுக்கறதுக்கு விரும்பலை. ஏன்னா இது வந்து இப்போதைக்கு நம்ம கெஸிங்கில் இருக்கிறது தான். இன்றைக்கி நான் மிஷின் நம்பரை வச்சு நான் எடுத்ததில் தான் எனக்கு அந்த அந்த ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 573ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக வந்ததே அந்த மிஷின் நம்பர் வச்சு தான் நான் எடுத்தேன். ஒரு நாள் இப்படியும் இருக்கலாம், ஒரு நாள் அப்படி இருக்கலாம். அப்படிங்கும்போது இது கணக்கில் வந்தால் எடுத்துங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்கு நீங்கள் வந்து அந்த டைமில் நீங்கள் எனக்கு 150 ரூபா பே பண்ணிட்டு கொடுத்தா கூட நான் அதுக்கு கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஓகேவா? அது அந்த நம்பர்ஸ் வந்து இதுதான். உங்களுக்கு இதுலேயும் தாண்டி எதுவும் வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொடுங்க. மீன்ஸ் ஒன்லி மெசேஜ், யாரும் கால் பண்ணாதீங்க. 2 ஆளுக்கு மேலே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி ஜிபே அனுப்பிவிட்டீங்களா கூட நான் 240, 245க்குள்ளே உங்களுக்கு நான் கெஸிங் அனுப்ப ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஒரு நாள் இதில் உட்காரலாம், இன்னொரு நாள் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மாறலாம். அதனால் எதையுமே ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாத சுச்சுவேஷன் தான் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் கணக்கில் இதெல்லாம் இருந்தால் எடுத்துங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டேரெக்டாக நம்ம இதில் வந்துடுங்க. சரி, இப்போதைக்கு ஏபிசி இந்த கெஸிங் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போதைக்கு ஏபிஎஸ்சிபிசியில் இப்போதைக்கு என் கெஸிங்கில் இருக்கிறது இதையும் கொடுத்துட்றேன். பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. ஓகேவா? 94, 47, 57, 58, 70, 03, 85, 50. ஓகேவா? 30. இதுதான் ஏபிஎஸ்சிபிசியில் என்னோடக்கு இப்போதைக்கு இருக்கிற கெஸிங். ஓகேவா? உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. இப்போதைக்கு என்னோடய இதில் வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக நாளைக்கு 3-0 வாய்ப்பு, சரியான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 7 பார்த்துங்க. ஓகேவா? உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சரியா? திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில நாள் இப்படியும் வரலாம், ஒரு சில நாள் மாறி வரலாம்னு சொல்லி. அதனால் இது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. அப்படி இதுலேயும் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஆல் போர்டோ இல்லை 3D நம்பரே வந்து மிஷின் நம்பரை வச்சு எனக்கு ஓரளவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க நண்பர்களும் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து நீங்கள் எனக்கு அதுக்கு வந்து ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட நான் உங்களுக்கு வந்து 240, 245 கூட நம்ம கெஸிங் எடுக்கிறோம். ஒன்லி ஃபார் கேஎலுக்கு மட்டும். இது ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட்டுக்கு மட்டும். ஓகேவா? திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதாவது
கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக என்ன வரும், எதுலேருந்து வாய்ப்புகள் இருக்குது, அதுதான் வந்து முக்கியமான விஷயமே. அதை விட்டுட்டு வளன்னு இது அது அதுலேருந்து இது வந்துச்சு, இதுலேருந்து இங்கே குட்டி போட்டுச்சுங்கிற கதையெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தேன்னா நம்மளுக்கே அடப்போடா அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அதனால தான் நான் கட் அண்ட் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். உங்களுக்கு நம்ம கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம அதிகமாக சொல்லலை, செயல் மட்டுமே. அவ்வளோதான். நான் திரும்ப சொல்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க. ஓகேவா? இதுதான் நம்ம கணிப்பில். ஆனால் 4D எடுக்கணும்னு எனக்கு ஆசை, 4D எடுத்து கொடுக்கணும்னு ஆசை, கை கொடுக்கணும். அதுக்குரிய முயற்சிகள் போயிட்டுருக்கு. பார்ப்போம். ஒரு நல்ல 4D வெற்றி உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்ச முயற்சிகள் கண்டிப்பாக நான் பண்ணி தருவேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா நிறைய 4D வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம். அதுவும் போன வருஷத்தில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வருஷத்தில் ஜனவரி மாதம் முடிஞ்சிருச்சு. ஜனவரி மாதமே நான் கொடுத்துருக்க வேண்டியது. பரவாயில்ல. இந்த மாதம் பிப்ரவரி மாதம் எப்படி ஆட்டங்கள் இருக்க போது, ஒரு 4D வின்னிங் வெற்றிகரமாக ஒரு 3 வின்னிங் ஆச்சும் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. பார்ப்போம். அதுக்குரிய உழைப்புகள் கண்டிப்பாக இருக்கணும். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.